நைட்டு கூடவா வேலை செய்வீங்க, ஒழுங்கா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் என்ன திட்டாங்க. ஹெவி ஒர்க்கா இருக்கும் போது சிஸ்டத்துல வந்து உட்காந்துட்டா போதும், டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும். நமக்கு ஒர்க் முடியறதுக்கே நேத்து நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஒர்க் வந்துருச்சு. என் ஒய்ஃப் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எப்ப நான் சாப்பிட வருவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நேத்து ஒர்க் அதிகமா இருந்தனால நைட்டு சாப்பிட லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு எடிட்டிங் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம எடிட்டிங் பண்ணி ஃபைனல் சாம்பிள் அனுப்புனாதான் அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ண முடியும். நேத்து வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. ரீசெண்டா நமக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுவும் நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கறனால வாங்கின கஸ்டமர்ஸே நம்ம கிட்ட போட்டோ ஃப்ரேம்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி யார் யார் நம்ம கிட்ட போட்டோ ஃப்ரேம் ஆர்டர் பண்ணீங்களோ அந்த கஸ்டமர்ஸ் மறுபடியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா மட்டும் போதும், அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மெசேஜ் பண்றோம். புதுசா இந்த வீடியோ பார்க்குற உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்குமே ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு.